ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் போதுமான அளவு இந்த காலகட்டத்தில் பத்துறதில்லை. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறது என்பது முக்கியமில்லை, எவ்வளோ எதிர்காலத்துக்கு எடுத்து வச்சு சேமிக்கிறோம் என்பதே முக்கியம். எதிர்காலத்துக்கு சேமிக்கும் போது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 5 பழக்கங்களை மட்டும் நீங்கள் நிறுத்தினா உங்கள் வாழ்க்கையில் பணம் சேமிப்பாகும். அதை என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தினசரி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அன்றாட செலவு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதிலருந்து எந்த செலவை நம்ம குறைக்கலான்னு சொல்லிட்டு அதிலருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இது மாத சம்பளம் வந்தவுடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது. 10% 20% சேமிப்புக்குன்னு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல இருந்து சேமிக்கிற பழக்கம் உருவாகும். மூணாவது பட்ஜெட் போடுங்க. இந்த மாதம் உணவுப் பொருட்களுக்கு தனியாக, கல்விக்கு தனியாக, ஹாஸ்பிட்டல் செலவு தனியாக, சேமிப்புக்கு தனியான்னு சொல்லிட்டு எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் செலவு பண்ணுங்கள். அதை விட மீறாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதிலிருந்து நம்ம சேமிப்பை உருவாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையற்ற பொருள், தேவையில்லாத பொருள். ஃபஸ்ட்டு அந்த பொருள் தேவையான்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தான் நீங்கள் அந்த பொருளை வாங்கணும். அது தேவையா இல்லை ஆசையா அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசித்து அந்த இடத்துல நீங்கள் வாங்கும்போது உங்கள் காசு மிச்சமாகும். அஞ்சாவது மாதம் எவ்வளோ தான் செலவானாலும் மாதத்துக்கு ஒரு 1000மோ 2000மோன்னு சொல்லிட்டு ஒதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒதுக்கும்போது அந்த பழக்கம் மந்த்லி ஒரு ஹேபிட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு தடவை செஞ்சாலே அது திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி உங்களுக்கு உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பணத்தை சேமித்து பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் தன்னம்பிக்கை உருவாகும். யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி காசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக மதிக்கப்படுது. அதுக்கடுத்து வெளியே நீங்கள் மார்க்கெட்டுக்கோ இல்லை பக்கத்தில் உள்ள கடைக்கு போகும்போது சின்ன சின்ன காசு சேமிப்பாகும். நம்ம அங்கங்கே போடுறதுக்கு பதிலாக ஒரு டப்பா எடுத்து கிச்சனில் போட்டு வைங்க. சில்லற காசாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாவோ 5 ரூபாவோ இல்லை 1 ரூபா காயினாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த சேமிப்பை உருவாக்குங்க. பின்னாடி பார்க்கும்போது அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம மாத கடைசிக்கு அதிலிருந்து கூட எடுத்து செலவு பண்ணலாம். காசை அலட்சியப்படுத்தாதீங்க. அதை அலட்சியப்படுத்தினா அது நம்மக்கிட்ட தங்காது. நீங்கள் அந்த காசை ஒரு ஒரு ரூபாவும் ஒரு நம்மளோட கடின உழைப்புனால தான் அந்த காசு நம்மக்கிட்ட வருது. நீங்கள் அதை எப்படி வாழ்க்கையில் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி அந்த பொருளை தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வாழ்க்கையில் காசு சேமிக்க பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆர்டி எல்லாம் வந்திருக்கு. ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமெல்லாம் நிறைய வந்திருக்கு. நீங்கள் கையில் காசை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வைக்கலாம். அக்கௌண்ட்டில் போடும்போது நம்மளுக்கு வட்டி தான் வரும். இப்போ எஃப்டிலாம் வந்திருக்கு. அதிலலாம் 1 லட்சம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, வருஷத்தில் 10,000 நம்மளுக்கு வட்டியாக கிடைக்கும். அந்த மாதிரி எந்த இதில் பார்த்து நீங்கள் காசை சேமித்து வைங்க. சேமிப்பு என்பது ரொம்ப கட்டாயம் இந்த உலகத்தில். அடுத்தவங்ககிட்ட போய் கை நீட்டி வாங்குறதுக்கு நம்ம பணத்தையே நம்ம எப்படி அளவாக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி யோசித்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது அந்த காசு நம்மகிட்ட தங்கும். அதாவது ஒரு கதை சொல்லணும்னா ஒரு வீட்டில் கணவன் வேலைக்கு போயிட்டா மனைவி தான் அந்த வீட்டு குடும்ப செலவு எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது குடும்ப தலைவியாக தான் இருப்பாங்க. குடும்ப தலைவி
முன்னெடுத்து இந்த மாதிரி வந்து எந்த இதில் வந்து செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அனாவசிய செலவு வந்து செய்யாதீங்க, அவசிய செலவு செய்யுங்க. இப்போ கண்டிப்பாக இந்த பொருள் வேணும் அவசியம்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த பொருளை வந்து வாங்குங்க. இல்லாட்டி வந்து ஒரு மாதம் இல்லாட்டி 2 வாரம் வந்து தள்ளி போட்டு ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. இப்போ வந்து ரொம்ப எளிமையாக வந்து கடன், இஎம்ஐ எல்லாமே கிடைக்கிது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கடன் சுமை தான் அதிகமாகும். அந்த இடத்துல வந்து சேமிப்பு வந்து ஸ்டாப் ஆயிரும். எப்போ அந்த இதை வந்து இஎம்ஐ முடிப்போம், எப்போ அந்த கடனை முடிப்போம், அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம் தவிர பணத்தை வந்து நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து அவசியமாக இருந்தால் மட்டும் லோன் எடுங்க. இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லை ஆசையா என்பதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த முடிவை எடுங்க ஃப்ரெண்ட். சேமிப்பு வந்து ரொம்ப இந்த காலகட்டத்திற்கு வந்து ரொம்ப அவசியம். சேமித்து வைக்கும்போது வந்து ஏதோ வந்து இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்த வீடை வந்து கட்டுறதுக்கு வந்து சிறு சேமிப்பு வந்து நீங்கள் உருவாக்கினா வந்து அது பெரிய மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முறை வந்து சேமித்து பாருங்கள். மாதமானால் வந்து இந்த மாதிரி வந்து காசை வந்து எடுத்து வைச்சு பாருங்கள். மாதத்தில் வந்து 10,000 கூட சேமிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த மாதத்தில் 5 வாரம் இருந்தால் கூட ஒரு வாரத்துக்கு 800 1000 எடுத்து வச்சாலும் கூட மிச்ச சம்பளத்தை வந்து நீங்கள் அப்படியே வந்து சேமிப்பு அமௌண்ட்டாக வந்து ஆக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு வந்து ஒரு 1500 உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்காங்களோ அவங்கள கணக்கு பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வாரத்துக்கு 1500 எடுத்து வச்சாலும் 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மட்டும் செலவு பண்ணிவிட்டு மிச்ச காசை வந்து சேவிங் அமௌண்ட்டாக போடுங்க. சேமிப்பு என்பது வந்து ரொம்ப அவசியம். பின்னாடி வந்து கல்வி செலவுக்கோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஒரு இடம் வாங்க, இல்லாட்டி கார் வாங்க, உங்கள் கனவுகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த சேமிப்பு வந்து ரொம்ப அவசியம். இந்த சேமிப்பு வந்து நாளைக்கு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சம்பாதிக்கிறது வந்து இந்த காலத்தில் முக்கியம் இல்லை. அந்த பணத்தை வந்து எப்படி வந்து கையாளுறோம் என்பது தான் முக்கியம். அதனால் வந்து சேமிப்பு வந்து ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். சேமிப்பு வந்து பெரிய சம்பளம் வாங்குறவங்க தான் நான் சேமிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சமாக சேலரி வாங்கணும் சம்பாதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.